மக்களே வணக்கம். பருப்பு குழம்பு வச்சா பிடிக்காது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஆட்டி குழம்பு வச்சா தான் அவருக்கு பிடிக்கும். பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மிளகா வறுத்து எடுத்து ஆடினா அவருக்கு பருப்பு போட்டாலும் பிடிக்காது. இது வணக்கி வச்சு ஆட்டினாக்கா அவருக்கு பிடிக்கும் குழம்பு. என்னால் சனிக்கிழமை நாளைக்கு வேணால் பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம். கூட்டு மாதிரி, கூட்டு குழம்பு மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பாவக்காய் எல்லாம் போட்டு செலவாட்டி வச்சா ஒரு வயசு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது எங்கள் மாமியார் இப்போ செய்கிறது அப்படி. அதனால் அவங்க செய்கிற மாதிரியே தான் செய்யணும். கொஞ்சமாக செஞ்சாலும் சரி. ஒரு நேரத்துக்கு எதுக்குப்பா சாயந்தரம் டிஃபன் தோசைக்கு தான் இதே ஊற்றிக்கலாம், ஆட்டி வை அப்படிம்பாரு. அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். ஆம்பளை சாப்பாடு இல்லைன்னா நம்மளாம் என்ன, நமக்கெல்லாம் வரிச்சு கஞ்சி கூட போகும். அவங்க அப்படி இருந்தால் நம்மளாம் எப்படி பிழைக்கிறது, எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது? வண்டி ஓடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காய் நல்லா வேணும். கொஞ்சம் எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே வேகட்டும். உப்பு போடக்கூடாது. நம்ம அதுக்குள்ளே செலவாட்டிக்கலாம். பாட்டில் மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் போனாங்க. 7 மூட்டை. சரி மக்களே, லேட்டாகுது. நான் வேலையை பார்க்குறேன். இந்த திட்டு வரும். மூட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி.